நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஃபேஸ்புக்கை நீங்கள் பயன்படுத்துறீங்களா, ரெகுலராக பயன்படுத்துறீங்களா, ரெகுலராக நீங்கள் ஃபோட்டோ வீடியோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களா, ஷேர் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நீங்கள் ஃபேஸ்புக்கில் ரொம்ப தீவிரமாக இருக்கீங்களா, இமேஜ் வீடியோ இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா சில சமயங்களில் நமக்கே தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தவறுதலாக ஏதாவது ஒரு போஸ்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது ஃபேஸ்புக்கோட பாலிசிக்கு எதிராக கூட அமைஞ்சிடலாம். அந்த நேரத்தில் ஃபேஸ்புக் உங்களுடைய அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டைங்களில் உங்களுடைய டேட்டா, அதாவது இமேஜ் வீடியோ இந்த மாதிரி டேட்டாவை நீங்கள் பாதுகாப்பாக வேறு இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு அருமையான ஒரு செட்டிங் இருக்குது. இந்த செட்டிங்கை நீங்கள் பண்ணுறது மூலமா உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் எது நடந்தாலும் சரி கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஆமாங்க, அந்த செட்டிங்ஸ் எங்கே இருக்குது, எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வித்தவுட் வேஸ்டிங் டைம் அங்கே வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபேஸ்புக் பார்த்தீங்களா, ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ஒரு 3 லைன், அதுக்கப்புறம் பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசின்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேஜ் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படி மெதுவாக பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நான் சொன்ன செட்டிங்ஸ் இதாங்க. ட்ரான்ஸ்ஃபர் அ காப்பி ஆஃப் யுவர் ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ், இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது பேஜ் லோட் ஆகும், ஒரு சில வினாடிகள் எடுக்கும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். அதாவது நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த போதிக்கு நீங்கள் வர முடியும். நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ அதனால டேரெக்டாக எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. சூஸ் டெஸ்டினேஷன், அதில் நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ் இருக்கு, குஃபர் இருக்கு, ட்ராப்பாக்ஸ் இருக்கு. இப்போதைக்கு 3 கிளவுட் ஸ்டோரேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இன் ஃபியூச்சரில் நிறைய ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ்புக் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப சாய்ஸானது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ். ஏன்னா அந்த கூகுள் ஃபோட்டோஸ் உங்களுடைய ஃபோனில் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக உங்களுடைய ஃபோட்டோவையோ வீடியோவையோ இந்த கூகுள் ஃபோட்டோஸில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும். ஏன்னா கிளவுட் ஸ்டோரேஜ் ட்ராப்பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 GB மேலே உங்களுக்கு இலவசம் கிடையாது. ஸோ 2 GB ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சம் அமௌண்ட்டை பே பண்ண வேண்டிய வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி தான் இந்த ட்ராப்பாக்ஸில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி குஃபர் இந்த இதுவும் அப்படி தான், இது ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் தான். பெட்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கூகுள் ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோவா வீடியோவா அப்படின்னு கேட்கும். ஸோ இங்கே நான் அதிகமாக ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே ஒரு சில வினாடிகள் எடுக்கும் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபேஸ்புக்கோட அந்த பாஸ்வேர்டை கொடுங்க. மன்னிக்கணும், பாஸ்வேர்டு இல்லை, இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து இதில் இந்த இடத்துல அந்த இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டை கொடுங்க. பாஸ்வேர்டை கொடுத்ததுக்கப்புறம் இதில் நெக்ஸ்ட் இருக்கும், அதை கொடுங்க. மீண்டும் கரெக்டான பாஸ்வேர்டை கொடுங்க. பாஸ்வேர்டை கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர முயற்சி பண்ணுங்க. பாஸ்வேர்டை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய இமெயில இருந்து ஒரு மெசேஜ் வரும். இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தோன்னா ஒரு பேஜ் லோட் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ கிராண்ட் ஃபேஸ்புக் பெர்மிஷன் கொடுத்துருங்க. ஆட் டு யுவர் கூகுள் ஃபோட்டோஸ் லைப்ரரி, அதை நீங்க டிராப் டவுன் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுங்க, டினைனா இந்த இது உங்களுக்கு இந்த ப்ராசஸ் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். இல்ல உங்களுடைய நோக்கம் என்ன, ஃபேஸ்புக்ல இமேஜோ வீடியோவை கூகுள் ஃபோட்டோஸ்லயோ ட்ராப்பாக்ஸ்லயோ இந்த குஃபர்லயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதான உங்களுடைய ஐடியா. இப்போ நான் கூகுள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுனால நான் அலோவ் கொடுத்துக்கிட்டேன். அலோவ் கொடுத்ததுக்கு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஆட் டு யுவர் கூகுள் ஃபோட்டோஸ் லைப்ரரி. ஸோ ஃபேஸ்புக்கில் உள்ள ஃபோட்டோவை கூகுள் ஃபோட்டோஸ் லைப்ரரியில் ஆட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அலோவ் கொடுங்க. அலோவ் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஆர் நவ் பீயிங் ட்ரான்ஸ்ஃபர்டு அப்படின்னு இருக்கு. ஸோ இது பெண்டிங்கில் இருக்கு பாருங்க, பெண்டிங்கில் இன் ப்ராக்ரஸ். ஸோ இந்த ப்ராக்ரஸை நீங்கள் எனி டைமும் நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் அழுத்துறது மூலியமா இந்த ப்ராக்ரஸ் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். சரி நண்பர்களே, நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், இன் ப்ராக்ரஸ்னு வருது. ஸோ அதனால கீழே வாசிச்சு பார்க்கும்போது ரிக்வெஸ்டட் ஆன் செப்டம்பர் 14, 2020 at 3:21 PM அப்படின்னு போட்டிருக்கு. அதனால என்னவோ தெரியல, 24 hours எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எடுத்தா கண்டிப்பா இந்த ப்ராசஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகி இதோட அந்த போட்டோட டிரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுடைய கூகுள் போட்டோஸ்ல நீங்க ஒரு ஃபோல்டரா நீங்க பார்க்க முடியும். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல நீங்க பார்த்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல நல்ல விதமா பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன், அதாங்க சப்ஸ்கிரைப் பட்டன், அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.